அந்த இளைஞர் கிஷோர் சரவணன் தற்பொழுது ரஷ்யாவில் ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டு அவருக்கு போதை மருந்துகள் கொடுக்கப்பட்டு இனி சில நாட்கள் அல்லது வாரங்களில் அவர் ரஷ்யா உக்ரைன் போருக்கு அனுப்பப்பட உள்ளார். அவ்வாறு அவர் போருக்கு அனுப்பப்பட்டால் கிஷோர் சரவணனை நாம் இழந்திட நேரிடலாம். இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கிஷோர் சரவணனுடைய தாய் தந்தையார் இருவரும் என்னை சென்ற வாரம் திருச்சியில் என்னிடம் வந்து அவர்களுடைய இந்த ஒரு அவல நிலையை எடுத்து கூறினார்கள். இன்று பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்கென்றால் இது ஒரு கிஷோர் சரவணன் கிடையாது. அதிகாரப்பூர்வமாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தரவுகளின்படி கிட்டத்தட்ட 126 இந்தியர்கள் இதுபோன்று ரஷ்யாவில் அங்கே சிறையில் அடைக்கப்பட்டு ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களை வற்புறுத்தி அங்கே உக்ரைனுடன் நடக்கும் போருக்கு அனுப்பியுள்ளது ரஷ்ய அரசு. அதில் ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தரவுகளின்படியே அவ்வாறு அனுப்பப்பட்ட அந்த 126 இந்தியர்களில் 12 பேர் அந்த போரில் உயிரை இழந்துள்ளனர். 16 பேர் காணவில்லை. இது அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி. ஆனால் அன்அபிஷியல் ஃபிகர்ஸ் பல நூற்றுக்கணக்கான இந்தியர்கள், தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் எல்லாம் வசதி இல்லாத சாதாரண வீட்டு பசங்க, ஒன்று கல்விக்காக, குறிப்பா மருத்துவ படிப்புக்காக போன மாணவர்கள், இல்ல பொழப்புக்காக அங்க ஒரு வேலை வாய்ப்புக்காக தவறாக ஒரு சித்தரிக்கப்பட்டு அங்க போய் அவங்கள வற்புறுத்தி அவங்கள டார்ச்சர் தான், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்கள துன்புறுத்தி சித்திரவை செய்து பிளாங்க் டாக்குமெண்ட்ஸ், பிளாங்க் பேப்பர்ல அவங்கள கையெழுத்து வாங்குறது. அவங்கள பல பேரை ரஷ்ய குடியுரிமை அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அவங்க ரஷ்ய பிரஜைகளை அவங்கள மாத்தி இது போன்ற ஒரு செயல்களில் அந்த ரஷ்ய அரசு ஈடுபட்டிருக்கு. இந்த கிஷோர் சரவணன் பொறுத்திருக்கிறா எப்ப வேணா அவர் அங்க அந்த போருக்கு அனுப்பப்படலாம். உங்க பத்திரிகையாளர்கள் மூலமா இந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேரணும். நிறைய பேர் இன்னைக்கும் போயிட்டு தான் இருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு, படிப்புக்காண்டி போயிட்டு இருக்கிறாங்க, இல்ல வேலை வாய்ப்புக்காண்டி போயிட்டு இருக்கிறாங்க. பல பேருக்கு இதே மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அது ஒரு விழிப்புணர்வு. அதே நேரத்தில் இந்த ஏற்கனவே நான் முயற்சி எடுத்திருக்கிறேன். அங்க நாடாளுமன்றத்தில் கிஷோர் சரவணனுக்காக முதலில் ஒலித்த குரல் மதிமுகவின் குரல். அதே போல அன்னைக்கு நான் நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு முன்னாடி அன்னைக்கு காலையில வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்முடைய மதிப்பிற்குரிய ஜெய்சங்கர் அவர்களையும் சந்திச்சு நேரடியா இந்த பிரச்சனையை பற்றிய வீரியத்தை சொன்ன நான். அதற்கப்புறம் நேற்று காலையில நான் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி அங்க டெல்லியில அவருடைய அலுவலகத்தை சந்திச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எல்லா விவரங்களையும் சொல்லியிருக்கிறார். அவர் ஏற்கனவே நீங்க அமைச்சர்கிட்ட கொடுத்த அந்த இது மனு நாங்க எடுத்துக்கிட்டு அங்க உள்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டோம், எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ அவங்களுடைய கிஷோர் சரவணனுடைய தந்தையார் சில பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நான் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ண மாவட்டம் பாளையங்கோட்டிலேருந்து பேசுகிறேன் சார். என் பேர் சரவணன், எங்கள் மனைவி பேர் பாமா. எனக்கு 2 பசங்க சார். பெரிய பையன் பேர் கிஷோர், சின்ன பையன் பேர் பிரசன்னா. எங்களுக்கும் எல்லாரும் மேலும் மருத்துவம் படிக்க, என் பிள்ளைய படிக்க ஆசைப்பட்டு எங்கள்கிட்ட இருந்த நிலத்தை விற்று ரஷ்யாவுக்கு படிக்க அனுப்பிச்சேன் சார். 2021ஆம் ஆண்டு அங்கே பொய் கேஸை போட்டு என் பிள்ளைய ஜெயிலில் தள்ளிட்டாங்க சார். நாங்கள் 2 வருஷமாக எல்லா தலைவரும் எல்லாத்தையும் போய் பார்த்தோம் சார். எல்லா தலைவரும் முதல்வருக்கு மனு கொடுத்தோம் சார், கலெக்டருக்கு மனு கொடுத்தோம் சார், எல்லா அமைச்சரும் எல்லாரையும் பார்த்தோம் சார். எங்களால் ஓஞ்சி போய் வீட்டில் உட்காந்து எங்களால் முடியலன்னு உட்காந்து சார்.
அந்த சமயம் எங்கள் ஊரில் எழிலன் குணசேகரன் சொல்லிட்டு மதிமுக கட்சிக்காரங்க நீ இம்மா நாள் பாருப்புற எங்கள்கிட்ட ஏன் சொல்லலை, நீ வா நம்ம எங்கள் தலைவர் துரை வைக்கொண்டான்ட்ட போன்னு சொல்லி எங்களை அவங்களே செலவு பண்ணி எங்களை விட்டுட்டு போய் தலைவரை போய் திருச்சியில் சனிக்கிழமை அன்றைக்கி போய் பார்த்தாங்க. நாங்கள் போய் தலைவர்கிட்ட போய் கதறி அழுதோம். தலைவர் எங்களுடைய கண்ணீரை பார்த்து நான் இதை வச்சு உங்களுக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க சார். அடுத்து நாங்கள் 26ஆம் தேதி பேசிட்டு வந்தோம். 28ஆம் தேதி பார்லிமெண்ட்டில் எங்களுக்காக குரல் கொடுத்த முதல் எம்பி தலைவர் தான் சார். நாங்கள் தலைவரை தெய்வமாக கூப்பிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்ல தான் சார் இப்போ நாங்கள் வந்தோம். தலைவர் வந்ததுக்கப்புறம் எங்கள் பிள்ளை வந்துடும் எங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு சார். இப்போ என் பையனை இப்போ இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி லாஸ்ட்டாக போருக்கு கொண்டுட்டு போய்டுறோன்னு சொல்லி என் பையன் நேற்று ஒரு ஆடியோ அனுப்பிச்சான் சார். அந்த ஆடியோவில் என்னை நாளைக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா என்னை உயிரோட பார்க்க முடியாது சார். என் பையன் போனால் நாங்களும் உயிரோட தற்கொலை பண்ணிப்போம் சார். இந்த மூடிய போல என் பிள்ளையை காப்பாற்றி முடியாது சார். அதாவது எல்லாரும் பேச முடியல சார். என் பிள்ளைய எங்களால போராட முடியல சார். இதுக்கு மேல காப்பாற்ற முடியாது. அம்மா உட்காருங்க, நான் பேசுறேன். இப்ப என்னன்னா அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஆயுத பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அம்மா நான் பேசுறேன். அந்த கிஷோர் சரவணனுக்கு அவனை வற்புறுத்தி அவனுக்கு மன ரீதியாக சரி உடல் ரீதியாக சித்திரவதை பண்ணி சில டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம சில திரவியம் கலந்த சில இதை வந்து தண்ணியில கொடுத்து குடிக்க வைக்கிறாங்க. ஏதோ இன்ஜெக்ஷன் போடுறதுன்னு சொல்றாங்க. உளவியல் ரீதியாக அவனுக்கு ஒரு பாதிப்பு கொண்டு வந்து அவனுக்கு அந்த போர்ல போய் அவன் போய் ஈடுபடுறதுக்கு உண்டான ஆயுத பயிற்சி மன ரீதியா அவனுக்கு வந்து ஒரு இதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த தம்பி பொறுத்த வரைக்கும் அந்த போருக்கு அவன் அந்த போர் முனைக்கு கிட்டத்தட்ட அங்கிருந்து உக்ரைன் எல்லையில தான் பக்கத்துல இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த கேம்ப் இருக்கு போலுக்கு. போருக்கு அனுப்பிச்சு திரும்பி வர முடியாது. ஏன்னா அங்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அங்க ராணுவத்துல ஆள் சேர்க்கறதுக்கு ஆள் பற்றாக்குறை. ரஷ்யர்களே கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த 3 வருஷம் 4 வருஷம் போர்ல இறந்திருக்கிறாங்க. ரஷ்ய அங்க இருக்கிற மக்களே அங்க போர்ல வந்து சேர்றதுக்கு அது ஈடுபடுறதுக்கு ஒரு இது இல்லாத நேரத்தில் மெர்சனரிஸ் இந்த கூலிப்படை வெளிநாடுகள்ல இருந்து காசு கொடுத்து கூட்டு வந்து சண்டை போட வைக்கிறாங்க. அது இல்லாம இந்த ஆள் பற்றாக்குறை இது பண்றதுக்காண்டி ரஷ்ய சிறைகள்ல இருக்கிற பிற நாட்டு இவங்க மக்களை வந்து அவங்கள வற்புறுத்தி அவங்க இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி செஞ்சு அங்க போருக்கு அனுப்புறாங்க. அந்த போருக்கு அனுப்பும்போது என்னன்னா திரும்பி வர முடியாத இது மாதிரி அதுக்கு தான் அனுப்புறாங்க. இந்த மாதிரி சிறையில் இருக்கிற இந்த மாதிரி கைதிகளை இது மாதிரி பண்ணும்போது அது ஒரு சூசைட் மிஷன் மாதிரி தான், தற்கொலை ஒரு இது மாதிரி தான் அனுப்புறாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா, நீ எப்படி இங்க சாக போற, அட்லீஸ்ட் துப்பாக்கி எடுத்துட்டு போய் அங்க போய் நாங்க ட்ரைனிங் பண்றோம் சேர நீங்க போ. ஒருவேளை இந்த இதுல நீ தப்பிச்சுட்டு போற ஏதாவது 2-3 மாசம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ நாளைக்கு வரும்போது ரஷ்ய பிரஜாவே நீங்க இந்த வாழ்ந்தெல்லாம் உனக்கு விடுதலை கிடைச்சிட்டு சொல்லிட்டு வேற வழியல்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப என்னன்னா இது வந்து ஒரு கிஷோர் சரவணன் கிடையாது. மறுபடியும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட இயக்கங்களை சார்ந்த 68 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்து வாங்கியிருக்கிறேன். நான் பத்திரிகையாளர் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் இந்த காப்பி நான் கொடுத்திருக்கிறேன். நான் 68 எம்பிக்கள் 15 இயக்கங்களை சார்ந்த 68 நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி அப்படி நான் கொடுக்கும் பொழுது பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொன்னாங்கன்னா, எங்க மாநிலத்திலும் இது மாதிரி ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க 3 பேர் இருக்கிறாங்க சொல்லும் போது அப்போ இது தமிழ்நாட்டை சார்ந்த பிரச்சனை பத்திர ஒரு கிஷோர் சரவணன் மாத்திரம் கிடையாது. நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் இது மாதிரி இதுல போய் அங்க மாட்டியிருக்கிறாங்க. எல்லாமே படிக்க போனவங்க இல்ல பொழப்புக்காண்டி இங்க சம்பளம் கொடுக்குறோம் சரின்னு சொல்லிட்டு தவறா ஒரு இது பண்ணி அங்க போய் வேலையில சேர்ந்தவங்க. இவங்க பல பேர் அங்க மாட்டியிருக்கிறாங்க. நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க. அபிஷியலா ஃபிகர்ஸ் படியே 12 பேர் வெளியுறவுத்துறை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட இதுபடியே 12 பேர் இறந்திருக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க. நிறைய பேர் அங்க சிறையில் இருக்கிறாங்க. ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாரையும் ரஷ்யாவை கண்டிக்கிறாங்க. பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு சாதாரண ஜனங்களை மிரட்டி செஞ்சு அவங்களுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்து யார் செய்வாங்கன்னா தீவிரவாத அமைப்புகள் செய்வாங்க. ஆனால் ஒரு நாடே ஒரு அரசாங்கமே இது போன்ற ஒரு கேவலமான ஒரு மனித அபிமானம் இல்லாத ஒரு செயல்ல வந்து ஒரு நாடே ஈடுபடுதுன்னா அது ரஷ்யாவா தான் இருக்க முடியும். இன்னைக்கு உலக நாடு எல்லாமே கண்டிக்கிறாங்க. நம்ம கிட்ட ஒரு நட்புறவுல ரஷ்யா இருக்கு.
அதுக்கு என்ன, அது பொருளாதார ரீதியாகவும் நமக்கு குறைஞ்ச வழியில எண்ணெய் கிடைக்குது செய்யுது, அது வந்து நம்ம இருக்கிறோம், தவறு இல்லை. ஆனா ஒரு நட்புறவு இருக்கிற ஒரு ரஷ்யா நாடு கிட்ட நம்ம ஒரு ஒன்றிய அரசு கண்டிப்பா இது போன்ற இதில் ஈடுபடக்கூடாதுன்னு கண்டிப்பா அது வற்புறுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து இந்த மாதிரி வந்து இந்தியர்கள் பொறுத்த வரைக்கும் இது போன்ற விஷயங்கள்ல வந்து நீங்க சிக்க வைக்கிறதோ அவங்கள போருக்கு அனுப்புறதோ கண்டிப்பா கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க ரஷ்யா அரசாங்கமும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம இந்திய அரசு சொன்னதுக்கு பிறகும் கிஷோர் சரவணன் போன்ற பல பேர் வந்து இந்த மாதிரி மாட்டியிருக்கிறாங்க, சிக்கியிருக்கிறாங்க. இனியும் அன்னைக்கு நான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திக்கும் போது சரி, நேற்று வெளியுறவுத்துறை செயலாளர் சந்திக்கும் போதும் அவர் என்ன சொன்னார்னா, நாங்க இது பண்றோம், ஆனா சில நேரங்களில் பொறுத்த வரைக்கும் அந்த கவனக்குறையில சில நேரங்களில் வந்து தெரியாம இந்த மாதிரி நடந்துருதுன்னு சொன்னாரு. இருந்தாலும் நாங்க தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு அதுல ஒரு சமாதானமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, அவர் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா ரஷ்யா இண்டோ ரஷ்யன் பிரிசனர்ஸ் டிரான்ஸ்பர் ட்ரீட்டி, இண்டோ ரஷ்யன் பிரிசனர்ஸ் டிரான்ஸ்பர் ட்ரீட்டி, இந்திய ரஷ்ய கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம்னு ஒன்று இருக்கு. அந்த ஒப்பந்தத்தின் படி என்னன்னா, தவறான ஏதாவது இதுல வழக்கில் சிக்க வச்சு அவங்களை அங்க தண்டனை கொடுத்திருந்தாலுமே அந்த தண்டனைக்கு உள்ளான அந்த கைதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இந்திய ரஷ்ய ஒப்பந்தத்தின்படி இங்க இந்தியாவுக்கு அவங்களை கொண்டு வந்துட்டு அவங்க இந்த தண்டனை இங்கேயே அவங்க அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தத்தின்படி நாங்க ஏற்கனவே இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்த அந்த மனுவில் இருக்க எல்லா டீடைல்ஸ் கொடுத்து நாங்க அங்க உள்துறை அமைச்சகத்திற்கு கொடுத்தோம். அவங்க தான் இதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த மனு இந்த பரிசீலனை இருக்கும்போது கிஷோர் சரவணனை பொறுத்த வரைக்கும் நீங்க போர் முனைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஷ்ய தூதரகத்துக்கு நாங்க சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நான் இந்த நேரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கும் நம்முடைய வெளியுறவு செயலருக்கும் நான் கிஷோர் சரவணனுடைய பெற்றோர்கள் சார்பில் தமிழ்நாட்டு சார்பில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் அதே வேளையில ஒவ்வொரு நாளும் அந்த பையனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு, பயப்படுறாங்க. எந்நேரமும் எனக்கு அந்த மரணம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது என்னன்னா, இது ஒரு வெளியுறவுத்துறையுடைய அமைச்சகத்துடைய இதுல வந்து ரஷ்யா பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சில இதுல மாற்றி ஆகணும். அவங்களுக்கு திட்டவட்டமா நம்முடைய அரசாங்கம் மேற்கொண்டும் இதுக்கு வலியுறுத்தணும் தான் என்னுடைய வேண்டுகோள். இன்னைக்கு மீடியா எல்லாரும் இருக்கிறாங்க. என்னதான் நீங்க சொல்லியிருந்தாலும் செஞ்சாலுமே தொடர்ந்து இந்தியர்கள் அங்க தவறான இதுல கைது செய்யப்பட்டு அங்க போர் முனைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம இங்கிருந்து ரஷ்யாவுக்கு கல்விக்கோ இல்லாட்டி வேலை வாய்ப்பு போறவங்ககிட்டயும் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கொண்டு போவாங்க. இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல குறைந்தபட்சம் நீங்க ரஷ்யாவை நீங்க தவிர்ங்க, பிற நாடுகளுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். அது தவிர ஒரு வழியே இல்லை. ஏன்னா இது ஒருத்தர் 2 பேரும் பரவாயில்ல, இதுல நான் போய் ஒவ்வொரு எம்பி கிட்ட 68 எம்பி கிட்ட வாங்கும் போது முக்காசி பேர் சொன்னாங்க எங்க மாநிலத்தில் இந்த மாதிரி 2 பேர் இருக்கிறாங்க 3 பேர் இருக்கிறாங்க சொல்லும் போது அப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க இதுல. அதனால இன்னைக்கு ஊடக நண்பர்கள் தோழர் இருக்கிறீங்க, நீங்க தயவு செய்து இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்க வெளியுறவுக்கு கொண்டு போங்க. நம்மளுடைய அமைச்சகம் இந்திய அரசுக்கு வந்து ஒரு அன்பான வேண்டுகோள், இதுவரைக்கும் நீங்க எடுத்த முயற்சி எல்லாமே நன்றி தான். ஆனால் இதுல இனியும் நீங்க தீவிரத்தை காமிக்கணும். நம்ம குறைஞ்சபட்சம் என்னன்னா, நம்முடைய அரசாங்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் கிஷோர் சரவணனும் அவரையும் பத்திரமா கொண்டு வரணும். இனியும் காலந்தால் தான் பத்திரமா கொண்டு வரணும். அதனால பிற கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் அங்க சிக்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் இங்க கொண்டு வரணும். இனிமேலும் இந்தியர்கள் அங்க போய் இதுல சிக்கி அவங்கள இந்த மாதிரி போர் முனைக்கு அனுப்புற அந்த முயற்சியை ரஷ்யா கைவிடணும். அதுக்கு இந்திய அரசு வலியுறுத்தணுங்கிறத என்னுடைய அன்பான வேண்டுகோள். இல்ல அதுல நேத்து வெளியுறவுத்துறை செயலாளர்கிட்ட சொல்லும் போது அந்த 126ல கிட்டத்தட்ட ஒரு 3/4 பேரை வந்து அவங்க மீட்டு கொண்டு வந்துட்டதுன்னு சொன்னார். அது நேத்து கிடைச்ச தகவல். இந்த லெட்டர்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது. அதுல 3/4 பேர் மீட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாரு. பட் நான் இருந்தாலும் அவர்கிட்ட அவரே என்கிட்ட அவர் சொல்லும் போது என்னன்னா, இருந்தாலும் ரஷ்யா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய நாடுன்னு தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் என்னன்னா ஒரு அதிகாரப்பூர்வம் இல்லாம எந்த விதம் இல்லாம அங்க போயிருக்கிறாங்க. அவங்க பல பேர் இப்போ கிஷோர் சரவணுடைய தந்தையார் பெட்ரோல் என்ன பார்த்துட்டாங்க, நான் பார்லிமெண்ட்ல ரைஸ் பண்ணா இன்னைக்கு வந்துச்சு. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா தொடர்பு இல்லாதவங்க எல்லாம் கிராமத்து இதுல மாட்டவங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா 3/4 பேர் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கிறவங்க, அவங்க எந்த அவேர்னஸ் இல்லாதவங்க. அவங்க யாருக்கிட்ட போய் சொல்றது செய்யறதுங்கிறோ அவங்க தெரியல அவங்களுக்கு. இதனாலதான் என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இது எங்களுக்கு சில நேரங்களில் தகவல் ரொம்ப லேட்டா எங்களுக்கு வருது, கிடைக்கும் போது நாங்கள் உடனே நாங்கள் பேசுறோம் செய்யறோம். ஆனா எண்ணிக்கை கூடுதலாக தான் இருக்கும், எங்களால் தவிர்க்க முடியாது, தெரியலன்னு சொல்றாங்க. அதனாலதான் என்னன்னா இங்க இருந்து நம்ம போகும்போதே இப்போ பாத்தீங்கன்னா
இமிகிரேஷன் செக் ரிக்வயர்டு ஒன்று இருக்கு, ஈசிஆர் சொல்லி பாஸ்போர்ட்ல இருக்கும். அது என்னன்னா சில மோசமான நாடுகள், இது போன்ற சில பாதுகாப்பு இல்லாத சில நாடுகளில் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியர்கள் போகும்போது அந்த ஈசிஆர் ரிக்வயர்டு ஒன்று இருக்கும், உங்களுக்கு இமிகிரேஷன் செக் ரிக்வயர்டு. அப்போ வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பொறுத்த வரைக்கும் அவங்க தான் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். அவங்க ஒரு விழிப்புணர்வு, இந்த நாட்டுக்கு போனீங்க இந்தந்த விஷயங்கள் இங்கே ஜாக்கிரதையா இருங்க, இந்த மாதிரி சிக்கல்களும் இந்தியர்களுக்கு வரலாம், அதனால சொல்லி இது பண்ணுவாங்க. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் அந்த ஈசிஆர் இல்லை, சில கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு அந்த இது இருக்கு. இப்போ ரஷ்யா பொறுத்த வரைக்கும் அந்த ஈசிஆர் ரிக்வயர்மெண்ட் கண்டிப்பாக நம்ம பாஸ்போர்ட்ல அது கொண்டு வரணுங்கிறது அது ஒரு என்னுடைய அடுத்த வேண்டுகோள். இதுல என்னன்னா அவங்க வந்து அங்க ரஷ்ய சிறையில் அங்கங்க அடைக்கப்படும் போது தகவல் தெரிய மாட்டேங்குது. தகவல் தெரியாம சில பேரை வந்து அவங்க போருக்கு இந்த மாதிரி அனுப்பிச்சு இறந்துருக்கிறாங்க, நீ இருக்கிறாங்க. தகவல் தெரிஞ்ச அளவுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க ரஷ்யா அவங்க அதுக்கு செய்யறத சொல்றாரு. அவர் யாரு? அவர் போன்ல தான் இவங்கிட்ட போன்ல தான் பேசியிருக்காரு. போன் அலோ பண்றாங்க. நீங்க உட்பட ஒரு நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் ரஷ்யாவுக்கு போறதுக்கு ஏதாவது சாத்தியமா இருக்குமா? ஏன்னா போர் இது போல நடக்கிற நேரத்துல நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க போயிட்டு தமிழக மாணவர்களையோ இந்தியர்களோ கூப்பிட்டு வந்தாங்க. இப்படி ஒரு கிரைசிஸா இருக்கிற சிச்சுவேஷன் இதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா? நீங்களே அதை முன்னெடுப்பீங்க? கண்டிப்பா அதை முன்னெடுப்பேன் நான். இது நான் கிஷோர் சரவணன் மாத்திரம் கிடையாது, ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் மீட்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். நான் இது உங்க பிரஸ் மீட்டே அதுக்காண்டி தான். இதோடைய இந்த இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும், இந்த செய்தி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சேரணும். நீங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும், அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அதிகாரிகள் இருக்கட்டும், இந்த தகவல் போய் சேரணும். பிளஸ் என்னன்னா, நீங்க நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு வந்து ரஷ்யாவுக்கு மருத்துவ படிப்பு காட்டி போறாங்க. அவங்களுக்கும் இது ஒரு தெரியணுங்கிறதுக்காண்டி தான். இல்ல, நான் சிஎம் பார்க்கறது வந்து முழுக்க அவருடைய உடல்நலம் விசாரிக்கிறதுக்காண்டி நாங்கள் போன வாரம் நாங்கள் அலைபேசியில் பேசும்போது அவர் உதவியாளர் கேட்கும்போது ப்ரொசீஜர் நடந்து, மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் நடந்துட்டு இருக்கு, அதனால யாரும் விசிட்டர்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பார்லிமெண்ட் போயிட்டேன். நான் இன்னைக்கு அதனால தலைவர்கிட்ட கேட்டு செஞ்சு இன்னைக்கு 2 பேரும் அவர் உடல்நலம் விசாரிக்கிறதுக்கு நல்லா இருக்கிறார். நீங்களே பார்த்துருப்பீங்க. அவருடைய எப்போதும் போல அவருடைய அலுவலர் பயணிகளை அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. 4ஆம் தேதி தூத்துக்குடிக்கு போறாரு. அங்க தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் ரீதியாக வளர்ச்சிக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அந்த வின்ஃபாஸ்ட்ங்கிற அந்த கார் தொழிற்சாலை திறப்பு விழாக்கு அவர் போறாரு. அவர் அதனால நலம் ஒரு இப்பயும் போல ஒரு கட்டிசி கால் தான் இருந்தது. வேற எதையும் நாங்கள் அரசியல் பேசுறேன். நாங்கள் இல்லை, ஏற்கனவே இது வந்து நேற்று உங்க சில நாளேடுகள், குறிப்பா ஹிந்துல நான் பார்த்து சில நாளேடுகளுக்கு பொறுத்த வரைக்கும் இது நம்மளுடைய தமிழக அரசுக்கும் கொடுத்துருக்கிறாங்க. தமிழக அரசும் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு இந்த மனுவை கொடுத்த மாதிரி நான் செய்தியில் படித்தேன். நான் ஆனால் தெரியாம கிடையாது, தமிழக அரசுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களும் ஒன்றிய அரசுக்கு சார்ந்த அந்த மனுவை கொடுத்த மாதிரி தான் நான் தகவல் பேப்பரில் படிச்சதுனால நான் கொண்டு போனேன். நாங்கள் முதல்வருக்கு நேரடியாகவே மனு சிதம்பரத்தில் கொடுத்தோம் சார். நேரடியாக இப்போ மீட்டிங் வந்தப்போ நேரடியாக முதல்வருக்கு மனு கொடுத்தேன் சார். வேற இல்ல, அங்க வந்து வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரிட்ட பேசும்போது டெல்லியில் இருக்கிற அங்க ரஷ்யன் அம்பாசிடர் டு இந்தியா அவர்கிட்டயே வந்து இந்த கிஷோர் சரவணுக்கு உண்டான எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. நாங்க வந்து உள்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்து அவரை வந்து இந்த ஒப்பந்தத்துப்படி இந்தியா ரஷ்யா அந்த கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்துப்படி நாங்க அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இந்த முயற்சி நடந்துட்டு இருக்கும்போது அந்த பையனை அவசரப்பட்டு நீங்க அனுப்பிச்சிடக்கூடாது, போர் முனைக்கு அனுப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க டெல்லியில் இருக்க ரஷ்யன் அம்பாசிடர் கிட்ட அவங்க வெளியுறவுத்துறை சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அவங்க கண்டிப்பா உடனே அவங்க சொன்னதுக்கு வந்து அவங்க உடனே நாங்க பாத்துக்கிறோம், நாங்க கம்யூனிகேட் பண்ணிருந்தோம் சொல்லியிருக்கிறாங்க. இருந்த போதிலும் நான் மறுபடியும் இந்த வாரம் நான் டெல்லிக்கு போகும்போது மறுபடியும் நான் அவர் கூடுதல் விவரங்கள் சிலது கிடைச்சிருக்கு. அவருடைய வெளியுறவுத்துறை செயலர் மறுபடியும் நான் சந்திக்க போறேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. டீட்டெயில்ஸ் எல்லாமே ரஷ்யாவில், அதாவது உக்ரைனுடைய போர் நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 150 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல தான் அந்த கேம்ப் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த கேம்ப்ல தான் அவருக்கு இந்த பயிற்சிகள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் சொல்ற மாதிரி ஆயுத பயிற்சி, இன்ஃபேக்ட் அது ஆயுத பயிற்சி ரொம்ப இப்போ இருக்கிற சஃபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் மனரீதியா அவர் அந்த போருக்கு செல்லக்கூடிய அந்த இதை கொடுக்கறதுக்காண்டி அதை சில திரவியங்கள்லாம் கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. அந்த பையனுக்கு அது சொல்ல தெரியல. அந்த திரவியங்கள் பொறுத்த வரைக்கும் அது ஸ்டெராய்ட்ஸாக கூட இருக்கலாம். அது அவருக்கு வந்து டயர்டே ஆக மாட்டேங்குது. பிளஸ் மன ரீதியா வந்து அவரால் அழக முடியல, உணர்ச்சிகள் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மன ரீதியா ஒரு மாற்றங்கள் இருக்குன்னு அந்த பையன் சொல்லியிருக்காப்ல. ஸோ இது என்னன்னா ரொம்ப நம்ம சில நாடுகளில் தீவிரவாதி அமைப்புகள் இதெல்லாம் ஈடுபடுவோம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு அரசாங்கமே ஒரு நாடே இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல் ஈடுபட்டு நான் முதல் தடவை நான் பார்க்குறேன். நான் இப்படிப்பட்ட நாடுகிட்ட நம்ம ஒரு சரி நட்புறவு வச்சிருக்கிறோம். ஆனா குறைஞ்சபட்சம் நம்ம இந்தியர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த அவல நிலை வரக்கூடாதுதான். அதுக்கு ஒன்றிய அரசு மேலும் அழுத்தம் கொடுக்கணுங்கிற இந்த
68 எம்பிகள் கிட்ட நான் கையெழுத்து வாங்கியிருக்கேன். இது நம்முடைய மாண்புமிகு பிரதம மந்திரி அவர் திரு மோடி அவர்களுக்கும் போய் நான் வர வாரத்தில் வந்து நான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். இந்த வாரம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, வர வாரத்தில் அவர்கிட்டயும் நான் கொடுக்க போறேன். அதாவது அபிஷியல் ஃபிகர்ஸ் படி ஜனவரி மாசம், இந்த வருஷம் ஜனவரி மாசம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்த அந்த இதுபடி கிட்டத்தட்ட 166 இந்தியர்கள் இது போன்ற விஷயத்துல வற்புறுத்தப்பட்டு அங்க போருக்கு அனுப்பப்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த 126 பேர்ல 12 பேர் இறந்தே போயிட்டாங்க. 16 பேர் இனியும் மிஸ்ஸிங் தான், இதுவரைக்கும் காணாம போயிருக்கிறாங்க. அதுல மீதி இருக்கிறவங்களை வந்து அவங்க இங்க பத்திரமா இங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டாங்கிற அதையும் சொன்னாரு. அது நம்ம பாராட்டுறேன். முடிஞ்ச வரைக்கும் அதுல பெரும்பாலான பேர் வந்து இதை காப்பாத்தி இருக்கிறாங்க. ஆனா இது அபிஷியல் ஃபிகர்ஸ். அன்அபிஷியல் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் இனிய 100கணக்கான பேர் அங்க பல்வேறு சிறைகள்ல அங்க இருக்கிறாங்கன்னு தான் என்னுடைய இதுல வந்து மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்மியா தான் இருப்பாங்க. முக்காசி பேர் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்காண்டி போனவங்க. அவங்களுக்கு வந்து இங்க சில ஏஜென்ட்ஸ் வச்சு இங்க இவ்வளவு தூரம் நாங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் செய்யறோம்னு சொல்லிட்டு தவறாக, அதாவது ஆர்மி இந்த போரெல்லாம் சொல்லல, ஏதோ வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போய் அங்க அடிச்சு உதைச்சு அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்கள வந்து ரஷ்ய குடியுரிமை பெற மாதிரி டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. இப்ப நம்மளே பிற நாடுகள் வந்து எங்களுடைய நாட்டுக்காரரை வந்து இந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது, உங்க நாட்டுக்காரர் கிடையாதுங்க, எங்க ரஷ்ய குடியுரிமை வாங்கிட்டாருங்க அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ் காமிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு ரொம்ப மோசமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்காங்க ரஷ்யால. நம்ம அரசாங்கம் முயற்சி எடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து உங்களுக்கு நம்ம அதனாலதான் இப்ப என்ன அடுத்து பொறுத்த வரைக்கும் நான் அது ஒரு வேண்டுகோள் தான் வச்சிருக்கிறேன். அந்த ECR போன்ற எமிகிரேஷன் செக் ரிக்வயர்டுங்கிறதெல்லாம் நம்ம ரஷ்யா கொண்டு வரணும். நம்மளுடைய தமிழக மாணவர்களா, இந்திய மாணவர்களா இருக்கட்டும், இல்ல வேலை வாய்ப்பு போறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதோ அரசாங்கம் கொண்டு வரும். ஒவ்வொரு வருஷமும் வந்து எஜுகேஷனல் வந்து அனுப்புறாங்கல்ல, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அவங்க லாபத்துக்காக வேண்டி. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து கொஞ்சம் கூட மனசாட்சிப்படி வெளியில சொல்ற மாதிரி தெரியல. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு டிவில அதை பத்தின ரஷ்யா சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் விஷயம் பத்தி சொல்லும் போது இந்த விஷயத்துல கவர்மெண்ட் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தை இதெல்லாம் பேசியே ஆகணும். இது வந்து நாம பேசும்போது வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து அவர் கடுமையா அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி சில வேலை வாய்ப்புக்கு கல்விக்காண்டிங்கிற போது அதுல நிறைய இந்த மாதிரி தவறான சித்தரிப்பு கிடையாது. குறிப்பா வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண கிராமத்து ஜனங்க இல்ல வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ரூபா கிடைக்குன்னு சொன்ன உடனே அவங்க இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு போறாங்க. அங்க போய் அவங்களை துன்புறுத்தி அந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அது நாங்க சில புரோட்டோகால்ஸ் வச்சிருக்காங்க, போய் இருக்கு. அது என்னன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி ரஷ்யால இந்த மாதிரி நடக்குது, ரஷ்யாவுக்கு நீங்க வேலைக்கு போறதுன்னா இப்போ என்னன்னா சில இந்த ECR இருக்கிற இமிகிரேஷன் செக் ரிக்வயர்ட் இருக்கிற நாடுகள் பொறுத்த வரைக்கும் அவங்க ஏஜென்ட்ஸ் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்களா. அவங்க ஒருத்தர் போய் அங்க போய் அந்த ECR அந்த இதுக்காண்டி அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்காண்டி இவங்க வெளியுறவுத்துறை அமைச்சத்துக்கு அந்த அலுவலகத்துக்கு போனாங்கன்னா அவங்க அதெல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்களாம். எந்த ஏஜென்ட் என்ன வேலை வாய்ப்பு அந்த டாக்குமெண்ட்ஸை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது இந்த ஏஜென்ட் லிஸ்டட் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிருமா. ECR ரிக்குவயர்மெண்ட் இல்லாத நாடுகள் பொறுத்த வரைக்கும் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு வளர்ந்த நாடு, அங்கெல்லாம் அந்த பிரச்சனை நடக்காதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி வச்சிருக்கணும். அது பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஏஜென்ட்ஸ் லிஸ்ட் எதுவுமே இல்லை. அது அடுத்து நம்ம அதை கொண்டு வரணும்னு அவரே சொன்னாரு. நாடு பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தை பொறுத்து அடுத்து சொல்லும் போது கண்டிப்பா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இந்த ECR ரிக்குவயர்மெண்ட் கண்டிப்பா கொண்டு வரணும்னு சொல்லி தான் நான் பேச போறேன். கண்டிப்பா 100க்கு 100 அவங்க என்னன்னா ஏற்கனவே வந்து பக்கத்து நாடுகளில் பொறுத்த வரைக்கும் இருக்கிற தீவிரவாத அமைப்புகள் சில மெர்சனரிஸ் கூலிப்படைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூலிப்படைகளுக்கு லட்சக்கணக்கான டாலர்களை கொடுத்து அவங்க அங்க கொண்டு வராங்க. அவங்க ஏற்கனவே ஆயுத பயிற்சி எடுத்தவங்க தான். அந்த மாதிரி கூலிப்படைகளை அவங்க பயன்படுத்துறாங்க. இன்ஃபேக்ட் என்ன சொல்றாங்க, நார்த் கொரியால இருந்துமே அங்க அவங்களுக்கு வந்து இந்த நிறைய பேருக்கு கூட்டு வந்து சண்டை போட வச்சிருக்காங்க. அதெல்லாம் அபிஷியலா அரசாங்கத்துக்கு அரசாங்கம். ஆனா இது என்ன அங்க போய் இதுவரை பொழப்புக்கு போனவங்க அங்க தவறான வழக்குகள்ல இது பண்ணி செஞ்சவங்க எல்லாரும் அது முக்கிய காரணம் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஆள் பற்றாக்குறை. ரஷ்யன் ஆர்மியில வந்து மிகப்பெரிய ஆள் பற்றாக்குறை இருக்கு. இப்போ அந்த ஆள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3-4 வருஷம் போர் நடந்துட்டு இருக்கு. கடுமையான யுக்ரைனுக்கு பெரிய பேரழிவு இருக்கு. அங்க ரஷ்யாவில் நிறைய பேர் பல்லாயிரக்கணக்கான ரஷ்யர்கள் இறந்திருக்கிறாங்க. இந்த ஆள் பற்றாக்குறை எப்படி இது பண்ணு சொல்லிட்டு அங்க இருக்க ரஷ்யா சிறைகள் இருக்கிற இந்த மாதிரி கைதிகளை வந்து அவங்க பயன்படுத்தி இது அனுப்புறாங்க. அது எப்படி அங்கீகரிக்க? எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் தான் சார், தனியார் காலேஜே கிடையாது. அங்க அவர் சொல்றாரு ரஷ்யால இல்ல ஒரே நிமிஷம் அவருக்கு பதில் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் அவர் பதில் சொல்லிடுறேன். அம்மா ஒரு நிமிஷம்
ரஷ்யாவில் பொறுத்த வரைக்கும் அங்கே எல்லாமே அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகள் தான், தனியார் கல்லூரிகள் எதுவும் கிடையாதுன்னு சொல்றாரு அவர். அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் அவர் போய் படிச்சிருக்கு. 3ஆம் ஆண்டு 3rd இயர் ஸ்டூடெண்ட், MBBS ஸ்டூடெண்ட் அவர். இல்ல சார், நாங்களே தான் சார் 2021 நான் சொல்லி முடிச்சிடறேன். 2023 வருஷத்துல வந்து அங்க வந்து அவர் தங்கி இருக்கிற இடத்துல வந்து அவர் கூட ரஷ்யர்கள் தங்கி இருக்கிறாங்க. இல்ல ஷேர்ட் அகாமடேஷன், நம்ம ஊர்ல பசங்க தங்கி இருக்கிறாங்க, அது மாதிரி ஷேர்ட் அகாமடேஷன்லாம் தங்கி இருக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த கூட இருந்த அந்த ரஷ்யர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ போதைப் பொருள் இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த அவங்கள எல்லாமே இது பண்ணி கைது செஞ்சிருக்கு. இவங்க ரஷ்யர்கள் சேர்ந்து கைது பண்ணியிருக்காங்க. அப்போ இவரோட சேர்ந்து கிஷோர் சரவணன் கைது பண்ணியிருக்காங்க. அங்க ரஷ்யர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வக்கீல்கள் வச்சு பெயில் வாங்கி அவங்க போயிட்டாங்க. இப்போ மிச்சம் மீது இவங்க தான் இருந்திருக்கிறாங்க. கிஷோர் சரவணன் இன்னொரு பையன் நினைக்கிறேன். அந்த 2 பேர் மேலேயும் அந்த வழக்க எந்த ஆதாரம் கிடையாது. இவங்க தான் அதை பண்ணாங்க, எந்த ஆதாரம் கிடையாது. இருந்தாலுமே இவங்க மேல அந்த வழக்க தவறான குற்றச்சாட்டு சுமத்தி அவங்க அன்னைக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. தண்டனை கொடுத்தா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தான் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத பயிற்சி அந்த அங்க ராணுவத்துக்கு அங்க போருக்கு அனுப்புற மாதிரி இது. இப்போ விசாரிச்சானா இது ஒரு மாடஸ் ஆபரண்டி, இது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. ரஷ்யால இருக்க அத்தனை சிறைச்சாலைகளிலும் இது போன்ற கைதிகளை பொறுத்த வரைக்கும் அங்க போர் முனைக்கு அனுப்புற ஒரு இதில் ஈடுபட்டு இருக்காங்க. அலோவ் பண்றா இல்ல, பிரிசன் கிடையாது, ட்ரைனிங் கேம்ப்ல இருக்கிறாங்க. ட்ரைனிங் ஆக்சஸ் இருக்கு. பட் ப்ராப்ளி என்ன ஒரு பெரிய எனக்கு ஒரு பயம் இருக்குன்னா, இந்த பத்திரிகை சந்திப்பு இது மாதிரி என்ன அடுத்து அவங்களுடைய கான்சுலேட் எம்பசில எல்லாம் போயிடும். அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்காங்க. ரஷ்யாவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு இன்டெலிஜென்ஸ் இது வச்சிருக்காங்க. அவங்க அண்ணனா அடுத்து என்னன்னா இந்த இதெல்லாம் கட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன பட் வேற வழி இல்லை, மீடியாவுக்கு கொண்டு வரணும். இது நம்ம அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்காண்டி ஒரு வழி எங்களுக்கு தெரியல, அவங்களுக்கும் தெரியல அவங்களுக்கு. ஸோ அது ஒரு ஆபத்து இருக்கு. அமைச்சர் கண்டிப்பா அவரு இதோட சீரியஸ்னஸ் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அது நடவடிக்கை எடுக்க போய் தான் நான் நேற்று வெளியுறவுத்துறை செயலர் சொல்லும் போதே அவர் சொல்லினார், அவங்களுடைய மனு பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸோட சேர்ந்து உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு வந்து நாங்க அனுப்பிச்சிட்டோம். அது ப்ராசஸ்ல இருக்கு. அவங்களே தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க அனுப்பிச்சிடக்கூடாதுக்காண்டி தான் உடனே அவங்க ரஷ்யன் அம்பாசிடர் கிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போது நீங்க அவர் அனுப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதில் எந்த நான் குறையும் சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா அது வந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷம் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இது வந்து என்னன்னா இதுக்கு முன்னக்கூட இது மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை இது நான் சொல்ற மாதிரி இந்த ECR பொறுத்த வரைக்கும் அந்த ரிக்குவயர்மெண்ட் கொண்டு வந்திருக்கணும், செஞ்சிருக்கணும். இந்த ரஷ்யா பொறுத்த வரைக்கும் என்னதான் நட்பு நாடா இருந்தாலும் சரி, அவங்களால நம்ம பொருளாதார சில சலுகைகளை பெற்றிருந்தாலுமே இந்த விஷயங்கள் பொறுத்த நம்மளுடைய நாட்டு பிரஜைகள் நம்மளுடைய ஜனங்க குறிப்பா இந்த மாதிரி எல்லாம் போய் சிக்கம்போது செய்யும் போது இனியும் கொஞ்சம் ஒரு நம்ம தீவிரமா நம்ம செயல்பட்டு இருக்கணும். என்னுடைய ஒரு இல்ல எல்லாம் நான் வாங்கி கிட்டத்தட்ட 68 கையெழுத்துக்கள்ல கிட்டத்தட்ட நம்ம எம்பியில கிட்ட 25 எம்பிகள் நம்ம போட்டிருக்காங்க. நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே போட்டிருக்காங்க. இதுல என்னன்னா இதுல வந்து 68 எம்பிகள்ல வந்து எதிர்கட்சின்னு கிடையாது, எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா கிட்டத்தட்ட 15 இயக்கங்களை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாருமே அவங்க இதை ரியலைஸ் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி பிற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்க மாநிலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க, நல்ல வேளை இதை நீங்க கொண்டு போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க முழு ஆதரவு கொடுத்தாங்க. இதுல கட்சி இதெல்லாம் கிடையாது. நம்ம இந்தியர்கள் தமிழர் இந்தியர்கள் இதுல வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் தான் எல்லாரும் சொன்னாங்க. இல்ல கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் அவங்க அரெஸ்ட் பண்ணி சமீபத்தில் 2 வாரம் இருக்குமா, ஒரு 20 நாளா சார் 20 நாளா அங்க மாத்திருக்காங்க, இந்த கேம்புக்கு மாத்தி. நாளைக்கு 2ஆம் தேதி இல்ல அதெல்லாம் நடந்து முடிஞ்சுதான் அது இவர் சிறையில இருந்திருக்கிறாரு. இப்போ 20 நாட்களுக்கு முன்னாடி என்னன்னா இந்த கட்டாயப்படுத்தி அவர் கையெழுத்து வாங்கி இந்த மாதிரி நீ ஒத்துக்கூடன்னு சொல்லிட்டு மனரீதியும் துன்புறுத்தி அந்த கையில் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. அதை என்ன கையெழுத்தா இருக்குன்னு நான் யூகிக்கிறது என்னன்னா, ஒன்னு மேபி ரஷ்யன் சிட்டிசனா அந்த இது பண்ணிக்கிற அந்த இதாக இருக்கும், மற்றவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி இதாக இருக்கும். இன்னொன்று என்னன்னா நான் போறதுக்கு நானே என்னோட வில்லிங்னஸோட நான் போறேங்கிற வந்து அந்த ஒரு இதாக இருக்கும்னு அதான் நான் சந்தேகப்பட்டேன். நான் இருக்கலாம். ஆனா வந்து லீகல் சொல்றதை விட அவங்களே என்னன்னா அந்த ஏற்கனவே அந்த ரஷ்யர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க பெயில் வாங்கி போயிட்டாங்க. அவங்க அது எல்லா இடங்களும் நடக்கிறதா. அப்போ இவன் தான் கிடைச்சானா இவன் மேல சார்ஜஸை போட்டு முடியுங்கன்னு சொல்லி நம்ம என்னதான் லீகல் அங்கே பண்ணியிருந்தாலும் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருந்தாலுமே அந்த கேஸை க்ளோஸ் பண்ணும் இல்லையா, அதுக்காண்டி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இவன் மேலதான் இது பண்ணணும், இவன் மேலே சார்ஜஸ் போட்டு சென்டென்ஸிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது எத்தனை வருஷம் அது அந்த டீட்டெயில் சொல்லவே இல்லை சார் அந்த பசங்க. ஆனால் பசங்களை இதுமாரி போருக்கு அனுப்புறதுக்காக பொய் கேஸ் போடுறாங்களா சார் நிறையா இதுமாரி.
எஸ் அதாவது நம்ம இந்திய ரஷ்ய அந்த கைதிகள் பரிமாற்ற அந்த ஒப்பந்தப்படி என்னன்னா, உதாரணம் நீங்க 5 வருஷம் அங்க தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா அங்க 1 வருஷம் அங்க தண்டனை அனுப்பிச்சிட்டாங்க, 2 வருஷம் அனுப்பிச்சிட்டா மீதி 3 வருஷம் 4 வருஷம் இங்க இந்திய சிறையில இருந்து எது சென்டென்சிங் டேர்ம்ஸ் இவங்களுக்கே தெரியல, என்ன கொடுக்க தெரியல. ப்ராப்ளம் இப்போ நம்ம கொடுக்கும்போது அந்த டீடைல்ஸ்ல வந்துடும். இப்போ பிரிசன்ல இருந்து பேசுனாங்க சார். இப்போ வந்து நேத்து தான் சார் யார்கிட்டயோ வாங்கி ஃபோன் பண்ணாங்க. ஆமா, அலோடு இல்லைங்க சார், ட்ரைனிங்ல அலோடு இல்லை. என்னது அலோடு? ஃபோன் அங்க உள்ள யாரும் தெரியாம போலீஸ்ட்ட வாங்கி போயிட்டாங்க. அதாவது இதெல்லாம் சொல்ல வேண்டாம் சொன்னா அப்புறம் பிரச்சனையாகும். நாங்க நன்றி சொல்லி மீடியா மூலயமா சொல்கிறேன், குரல் கொடுத்த ஐயாவுக்கு நன்றி சொல்ல தான் சார் நாங்கள் வந்தோம். நீங்கள் தயவு செய்து இந்த மீடியா மூலயமா என் பிள்ளையை காப்பாற்றுங்க. மிச்சம் இருக்கிற 126 பிள்ளைக்கும் அந்த வழியோட எங்களுக்கு அந்த வழி தெரியும் சார். அவங்க அம்மா அப்பாவோட வழியும் அந்த பிள்ளைகளையும் ஐயா மூலயமா காப்பாற்றி எங்களுக்கு கொடுங்க சார். இந்த மீடியா மூலயமா கேட்டுக்கிறோம் சார், எங்களுக்கு வேறு வழி தெரியல. வேண்டாங்க, அவர் நான் யார்கிட்டயும் சொல்லிட்டு நாங்கள் கடந்து போயிட்டோம். நாங்கள்